பூட்டானிலிருந்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் சதிகாரர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். பூட்டானிலிருந்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் சதிகாரர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இத்தொடர்பான விவரங்கள். டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சதிகாரர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என பிரதமர் மோடி மீண்டும் தெரிவித்திருக்கிறார். பூட்டானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நேராக எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு சென்ற பிரதமர் மோடி இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தவர்களை சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அவர்கள் விரைந்து குணமடைய தான் வாழ்த்துவதாக தெரிவித்த பிரதமர் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தின் குற்றத்தின் இந்த சதியின் பின்னால் இருப்பவர்கள் விரைவில் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் எனவும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று பூட்டானில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி இந்த சதியின் பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர்கள் தப்பிக்க முடியாது என ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்த நிலையில் இன்று மீண்டும் அதே விஷயத்தை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை பிரதமர் மோடி மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். ரமேஷ்குமார், தற்போது மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள்? அவர்களின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? அது தொடர்பான விவரங்கள். 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. தீக்காயம் என்பது உடனே ஆறிவிடக்கூடிய ஒன்றல்ல. அது தொடர்ச்சியான மருத்துவ கவனிப்பும் பராமரிப்பும் இருந்தால் மட்டும்தான் தீக்காயம் முழுமையாக குணமடையும். எனவே தொடர்ந்து அவர்கள் இன்னும் 2-3 நாட்களுக்கு மருத்துவமனையிலேயே இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தொடர்ச்சியான கவனிப்பையும் ஆதரவையும் சிகிச்சையும் வழங்கி வருகிறார்கள். அதிகாரிகளும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து கொடுத்து அவர்களை முழுமையாக குணமடைய வைத்து அதன் பிறகே வீடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக உத்தரவிடப்பட்டிருக்கிறது.